கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. நிக்கோலஸ் மதுரோவும் அவங்க ஒய்ஃபையும் நாடு கடத்தப்பட்டார். அமெரிக்கன் ஃபோர்ஸஸ்லாம் இறக்கியிருக்காங்க. வெனிசுவேலாவில் இருக்க மிலிட்ரி ஃபெசிலிட்டிஸ்லாம் அடிச்சிட்டாங்க. கேரக்கஸ் கேபிட்டலில் வந்து குண்டு மழை பொழியிறாங்க அப்படின்னா எத்தனை சிவிலியன்ஸு, ஏதாவது சிவிலியன் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை. அப்படியே லைவ் மிசைல்ஸ் அடித்து நாட்டை அப்படியே தம்சம் பண்ணுறாங்க, குண்டு மழையாக பொழியிறாங்க. ரொம்ப ஒரு கவலைக்கிடமான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது வெனிசுவேலா. இதே தான் பண்ணாங்க, ஈரானில் பண்ணாங்க, ஈராக்கில் பண்ணாங்க, லிபியாவில் பண்ணாங்க, எல்லாம் சிரியாவில் எல்லா கண்ட்ரிஸும் இது மாதிரி தானே யூஎஸ் போயிட்டு ஆக்கிரமிச்சு இது மாதிரி அடிக்குது. இப்போ அமெரிக்காவுக்கு எதிரியான நாடுகள்லாம் நிறைய இருக்குது. இல்லை கியூபா இருக்குது, சைனா இருக்குது, ரஷ்யா, ஈரான், இவங்கெல்லாம் வந்து தே ஆர் ஆல் அகெயின்ஸ்ட் யூஎஸ் டாமினன்ஸ். ஸோ இப்போது பக்கத்துலேயே கியூபா நாடு இருக்குது. ஸோ கியூபா, மெக்சிகோ, இன்ஃபேக்ட் ஈரான், இவங்கெல்லாம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கியூபா ஈரானோட நிற்குமா? இந்தியா, ரஷ்யா, சைனா வர வரும்? இல்லை, இந்தியா, ரஷ்யா, சைனா வந்து சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது முன்னாள் விமானப்படை அதிகாரி விஜயகுமார் தேவ் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், வெனிசுலாவில் கிட்டத்தட்ட இப்போ இந்த செகண்ட் வரை அமெரிக்க தாக்குதல் வந்து நடந்துகிட்டு இருக்கு. குண்டு மலையை வந்து தலைநகர்லேயே போடுறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இது வெனிசுலா இஷ்யூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது எதனால் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இன்ஃபேக்ட் இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் என்னென்னா, ஜஸ்ட் பிஃபோர் ஐ குட் பரைஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி நிக்கோலஸ் மதுரோவும் அவங்க ஒய்ஃபையும் நாடு கடத்தப்பட்டார். அதுதான் லேட்டஸ்ட் நியூஸு. ட்ரம்ப் ஹஸ் கேப்சர்ட் தேர் ட்ரூப்ஸ். அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 24 டிசம்பர்லேருந்தே இந்த ட்ரூப் பில்டப், சிஏஏ ஆப்ரேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் வந்து வெனிசுலா காமிச்சிட்டாங்க. அமெரிக்கன் ஃபோர்ஸஸ்லாம் இறக்கியிருக்காங்க, சிஏஏ ஆப்ரேட்டிவ்ஸ்லாம் இறக்கி அங்கே வந்து டேங்கர்லாம் சீஸ் பண்ணி அவங்கக்கிட்டேருந்து எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோலில், அதாவது ஃபுல் வெனிசுவலன் ஃபுல் கண்ட்ரியும் அவங்க கண்ட்ரோலில் எடுக்கணுன்றதுக்கு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அமெரிக்காவோட என்ன சொல்கிறது, அமெரிக்காவோட ஒரு ஆணவமான ஒரு நடவடிக்கை. ஏன்னா அமெரிக்கா எப்போ பார்த்தாலுமே எல்லா கண்ட்ரிலையும் தேவையில்லாத தலையிடுது. அண்ட் எஸ்பெஷலி இது எதுக்கு இவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, அமெரிக்கா வந்து இந்த ஏற்கனவே வெனிசுலா வந்து ஆயில் ரிச், ஒன் ஆஃப் த ஹியூஜ் ரிசர்வ்ஸ் ஆஃப் ஆயில், கிட்டத்தட்ட 330 பில்லியன் பேரல்ஸ் ஆஃப் ஆயில் கிட்டக்கிட்ட வந்து வெனிசுலாவில் இருக்குது. அந்த ஆயில் ரிசர்வ்ஸை வந்து வெளிநாட்டுக்கும் அவங்கள எக்ஸ்போர்ட் பண்ண விடல. ஆனால் இது வந்து என்ன ஒரு வஸ்ட் இதுனா, அமெரிக்கா இஸ் இம்போர்ட்டிங் 100 பேரல்ஸ் ஆஃப் ஆயில் எவ்ரிடே ஃப்ரம் வெனிசுலா. இது வந்து வெனிசுலாலேருந்து அவங்க இம்போர்ட் பண்ணலாம், மற்ற கண்ட்ரிக்கு அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது. இன்ஃபேக்ட் வெனிசுலன் ஆயில் வந்து ஒன் ஆஃப் த திக்கஸ்ட் க்ரூடு. அது டீசலுக்கு ரொம்ப ரிக்குவயர்மெண்ட்டு. அது சைனாக்கு மட்டும்தான் அவங்க ரொம்ப த்ரோவே ப்ரைஸஸில் கொடுத்துட்ருக்காங்க சைனாக்கு, வெனிசுலா. நம்ம மற்ற கண்ட்ரீஸ்னு எடுக்கக்கூடாது, கண்ட்ரி எடுத்தோன்னா சாங்ஷன்ஸ் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆணவத்தினால ட்ரம்ப் பண்ணிகிட்ருக்காரு. எனக்கு என்னமோ இது வந்து தப்பான நடவடிக்கை அப்படின்ற மாதிரி தோணுது. இல்லை, மக்கள் குடியிருக்கும் பகுதியில் தலைநகர்லேயே போய் இந்த மாதிரி குண்டு வந்து அர்த்த ராத்திரியில் போய் போட்டு வருது. இது எப்படி ஏற்றுக்கிறது? என்னதான் இருந்தாலும் ஒரு வார் இல்லை ஒரு போர் நடக்க போகுதுன்னா அவங்க எண்ணெய் கிடங்கு மேலே இது மேலே கூட தாக்கி கூட அழிக்கலாம் கண்டிப்பாக. ஆனால் இப்படி போய் பண்ணுறதுங்கிறது வந்து எனக்கு இதோட இன்னொன்னா, யுனைடெட் நேஷன்ஸ் வந்து இதெல்லாம் வார்னிங்ஸ்லாம் கொடுத்து இது பண்ணியிருக்காங்க. யுனைடெட் நேஷன்ஸ் எந்த ரியாக்ஷன்ஸும் கொடுக்கல. மற்ற கண்ட்ரிக்கு ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா உடனே யுனைடெட் நேஷன்ஸ் பொங்கி வந்து அவங்க இப்படி பண்ணக்கூடாது, அது பண்ண சாங்ஷன்ஸ் கொண்டு வரேன், அது கொண்டு வரேன், இதை கொண்டு வரேன்னு பெரிய இதெல்லாம் பண்ணுவாங்க. பட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து இது ஒரு நடவடிக்கையாக வெனிசுவேலா கண்ட்ரியில் வந்து, அதுவும் கேபிட்டலில் வந்து கேரக்கஸ் கேபிட்டலில் வந்து குண்டு மழை பொழியிறாங்க அப்படின்னா எத்தனை சிவிலியன்ஸு, ஏதாவது சிவிலியன் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை. எவ்வளோ மிலிட்ரி இன்ஸ்டாலேஷன்ஸ் அடிச்சிருக்காங்க, எவ்வளோ சிவிலியன்ஸ் இறந்துருக்காங்க, என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனே இல்லை. இன்ஃபேக்ட் நிறைய சேனல்ஸில் வந்துட்டுருக்கு, அப்படியே லைவ் மிசைல்ஸ் அடித்து நாட்டை அப்படியே தம்சம் பண்ணுறாங்க, குண்டு மழையாக பொழியிறாங்க. அங்கே அவ்வளோ மிசைல்ஸ், அவ்வளோ ராக்கெட்ஸ் அங்கே ஃபயர் பண்ணுறாங்க. எத்தனை இன்ஸ்டாலேஷன்ஸ் அடிச்சிருக்காங்க, எத்தனை சிவிலியன்ஸ், எத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்கன்ற ஒரு இன்ஃபர்மேஷனே இல்லை இப்போது.
ரொம்ப ஒரு கவலைக்கிடமான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது வெனிசுலா. இந்த மாதிரி ஒரு இது மாதிரி ஒரு நடவடிக்கைன்றது வந்து அட்லீஸ்ட் ஒரு இன்ஃபார்ம்டு ஆக்ஷனாக இருக்கணும். அதுக்கு ஒரு தீர்வு இல்லாமல் இது வந்து எல்லா மற்ற கண்ட்ரீஸ்லாம் வந்து இதை பற்றி எதுவும் பேசாமல் இருக்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியத்தக்கமாக இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு என்ன மாதிரி கண்ணோட்டத்தில் இப்போ இதே தான் பண்ணாங்க. ஈரானில் பண்ணாங்க, ஈராக்கில் பண்ணாங்க, லிபியாவில் பண்ணாங்க, எல்லா சிரியாவில் எல்லா கண்ட்ரீஸும் இது மாதிரி தானே யூஎஸ் போயிட்டு ஆக்கிரமிச்சு இது மாதிரி அடிக்குது. பட் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்ற அந்த விஷயம் இன்னும் அந்த ஆயில் ரிச் கண்ட்ரியை வந்து டோட்டல் கண்ட்ரோல். ஏன்னா நிக்கோலஸ் மதுரோ இஸ் அகெயின்ஸ்ட் யூஎஸ். இது அவங்களோட இன்னொரு அமெரிக்காவோட இது மெச்சேத்தோன்னு ஒரு லேடி இருக்காங்க. அவங்கள வந்து ஒரு 2021 இருந்தபோது அவங்க வந்து தோத்துட்டாங்க. திருப்பி 2023 நிக்கோலஸ் மதுரோ திருப்பி பிரசிடென்ட் ஆனார் வெனிசுலாவுக்கு. இப்போ நிக்கோலஸ் மதுரோ வெளியில் அமைச்சிட்டு அந்த அவங்களோட கண்ட்ரியோட யூஎஸ்க்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற மெச்சிடோன்னு ஒரு லேடி இருக்காங்க. அவங்கள வந்து திருப்பி பிரசிடெண்ட்டாக கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு பிளானிங்க்கு தான் இந்த நகர்வு. இல்லை, அதிபரே வந்து நாடு கடத்திட்டு தான் சொல்கிறாங்கல்ல, எப்படி சாத்தியப்பட்டுச்சு? அமெரிக்கா அந்த மாதிரியான செயலில் ஏன் இறங்கியிருக்காங்க? அமெரிக்கா அளவுக்கு வெனிசுலா வந்து அவ்வளோ பவர்ஃபுல் நாடு கிடையாது. ப்ளஸ் அவங்களுக்கு இருக்கிற அந்த பவர், மிலிட்ரி பவர்ஸ், மிலிட்ரி ஸ்ட்ரைக்ஸ். யூஎஸ்எஸ் ஜெரால்ட் எஃப் ஃபோர்டுன்ற ஒரு ஷிப்பு வச்சுருக்காங்க, மெரைன். அது அந்த யூஎஸ்எஸ் ஜெரால்ட் ஃபோர்டு வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் இன் த வேர்ல்டு இந்த கேரியர், யூஎஸ் ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ் இந்த வேர்ல்டு. அந்த இது வந்து கேரக்கஸ் வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 150-200 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் த சி போர்ட். ஸோ அங்கேருந்து அது பக்கத்தில் வச்சதுனால ஸோ என்னன்னா அவங்க கண்ட்ரி வந்து டோட்டலாக இந்த அளவுக்கு யூஎஸோட அளவுக்கு வந்து தே ஆர் நாட் ரிச் அண்ட் வெல்த்தி டுவர்ட்ஸ் மிலிட்ரி ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ அதனால தான் வந்து அவங்க ஃபுல் மிலிட்ரி மைட்டை கொண்டு வந்து அடிச்சிருக்காங்க கேரக்கஸில். இப்போது இன்ஃபேக்ட் இந்த யூஎஸ் ஆர்மியோட டெல்டா ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க, எலிட் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ். அவங்க தான் இந்த ஆப்ரேஷன் நடத்தி நிக்கோலஸ் மதுரோவை கேப்சர் பண்ணி நாடு கடத்திருக்காங்க. இப்போ எங்கே இருக்காரு, எந்த நாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்றது தெரியாது. பட் யூஎஸ் மிலிட்ரி பில்டப்பும் அந்த ரீஜனில் ஜெரால்ட் எஃப் ஃபோர்ட் ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ்லாம் வச்சு அந்த நாட்டை வந்து டோட்டலாக யூஎஸ் கண்ட்ரோலில் கொண்டு வரணுன்றது அவங்க பிளான் பண்ணிட்டு. பிற நாடுகள் சப்போர்ட் பண்ணுமா சார்? ஏன்னா சீனாக்கு நீங்கள் சொன்ன மாதிரி வெனிசுலா வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆயில் வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆயில் வந்து சீனா கொடுக்குது. இது அமெரிக்கா பிடிக்கலங்கிறீங்க. இப்போ சீனா சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா தெரியும் அமெரிக்கா எவ்வளோ பெரிய வல்லரசு நாடுன்னு தெரியும். இது தெரிஞ்சே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வெனிசுலா அதிபர் என்ன சொன்னார், நாங்கள் எதுக்கும் தயாராக இருக்கிறோம், எதிர்த்து சண்டை போடுறங்கிற மாதிரியே பேசியிருக்கிறாரு. அப்போ பின்புலத்தில் பிற நாடுகள் எதுவும் இருக்குமா, வருமா? இல்லை, ஆக்சுவலாக எதுக்கு ட்ரம்ப் அக்யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா, நிக்கோலஸ் மதுரோ வந்து அந்த கண்ட்ரிக்கு வந்து ஃபுல்லாக ட்ரக் டிராஃபிக்கிங் நிறைய பண்ணுறாங்க, நிறைய ட்ரக்ஸ் உண்மையில அப்படி பண்ணுறாங்களா இல்லை திட்டமிட்டு அது வந்து? இல்லை, அது கொலம்பியா, வெனிசுலா இஸ் ப்ரோன் ஃபார் ட்ரக்ஸ் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. கொலம்பியாலாம் ட்ரக் மாஃபியா, ட்ரக் டான்ஸ்லாம் நிறைய இருக்காங்க. இன்ஃபேக்ட் கொலம்பியாலலாம் வந்து ட்ரக் லார்ட்ஸ்லாம் பயங்கரமாக இருக்காங்க. இதுலேயும் ட்ரக் லார்ட்ஸ் இருந்திருக்காங்க. பட் இந்த கண்ட்ரியில் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்காங்க. அந்த ட்ரக்ஸ் மட்டும் அடிக்கணுன்றது வழி பண்ணோம். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ட்ரக்ன்ற பேரில் நார்மல் பீப்புளையும் இது பண்ணுறாங்க. ஸோ எக்ஸாக்ட் ட்ரக் டீலர்ஸ் மட்டும் இது அடிக்காமல் நார்மல் பீப்புளும் அடிக்காமல், ப்ளஸ் 2 ஷிப் ஆஃப் க்ரூட் ஆயில், 2 க்ரூட் ஆயில் டேங்கரையும் அப்படியே வந்து சீஸ் பண்ணிட்டாங்க. யூஎஸ் சீஸ் பண்ணி அவங்க வச்சுட்ருக்காங்க. இப்போ அது வந்து இன்ஃபேக்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வெனிசுலாவோட அசெட்ஸ், யூஎஸில் இருக்கிற வெனிசுலாவோட அசெட்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணி அவங்களுக்கு பணமும் கொடுக்காம அவங்களுக்கு எல்லாமே டோட்டலாக அந்த ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, வெனிசுலாவோட எக்கானமி டவுன் ஆகும். வெனிசுலா ஹஸ் அ ஹியூஜ் ஆயில் ரிச் நேஷன், ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட். அவங்ககிட்ட இருக்கிறது 1/5 ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஆயில் ஃப்ளோ வந்து வெனிசுலா இருக்குது. 1/5 330 பில்லியன் பேரல்ஸ்னால் 1/5 ஆஃப் வேர்ல்ட்ஸ் ஆயில். அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட அந்த ரிசர்வ்ஸ் இருக்குது. அப்படியுமே வந்து அவங்கள வந்து ஒரு கண்ட்ரியை வந்து முன்னேற விடாமல் பிகாஸ் ஆஃப் இந்த சாங்ஷன்ஸ் போட்டு 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 அவங்கள வந்து இன்னும் அந்த பேக்வேர்டாகவே வச்சுருக்காங்க. ஸோ லார்ஜ் ஸ்கேல் ஸ்ட்ரைக்ஸ் நடந்துட்டுருக்கு. எஸ், லார்ஜ் ஸ்கேல் ஸ்ட்ரைக்ஸ் நடந்திருக்கு, எக்ஸ்ப்ளோஷன்ஸ் நிறைய கேட்டிருக்கு. என்ன போக போக இப்போது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு 3-4 ஹவர்ஸில் வந்து ஐ திங்க் டொனால்ட் ட்ரம்ப் இஸ் கோயிங் டு கிவ் அ ப்ரெஸ் மீட். ஸோ இட் வில் கம் டு நோ வாட் இஸ் த எக்ஸாக்ட் ப்ராப்ளம், வை இஸ் ஹி டூயிங் ஆல் திஸ்னு. யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் கூட கன்வீன் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு. ஸோ என்ன மேற்கொண்டு என்ன நடக்க போகுது அப்படின்றது. ஏன்னா வெனிசுவேலாவில் இருக்கிற மிலிட்ரி ஃபெசிலிட்டிஸ்லாம் அடிச்சிட்டாங்க.
மேக்ஸிமம் மிலிட்ரி ஃபெசிலிட்டி ஸ்பெஷல் ரிப்போர்ட் படி சிபிஎஸ் நியூஸில் வந்து என்ன சொன்னாங்கன்னா யூஎஸ் மிலிட்ரி ஃபெசிலிட்டிஸ்லாம் நிறைய தாக்கப்பட்டிருக்கு. ஆனாலுமே அவங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆஃப் வெனிசுலா செட் தட் வி ஆர் ரெடி, நாங்கள்லாம் டிப்ளாய் பண்ணிட்டோம். ஆனால் ஒரு மிலிட்ரி பர்சனும் யாருமே வந்து அங்கே யாருமே இன்னும் ஃபீல்டில் யாரும் வரல, யாரும் எதுவும் கம்யூனிகேஷனும் இல்லை. இப்போ வெனிசுலாவில் இது அப்படியே ஒரு டோட்டல் ஒரு சைலன்ஸ் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. இப்போ நிறைய பேர் ஒரு சிவிலியன்ஸ் கொஞ்சம் பேர் இறந்துட்டாங்கன்ற மாதிரி கேள்விப்படுறோம், பட் அன்அஃபிஷியல் நியூஸ் அது. பட் வாட் இஸ் கோயிங் டு கம் இஸ் ஸ்டில் நாட் பீன் ரிப்போர்ட்டட் ஆக்சுவலி ஆன் த கிரவுண்ட். இல்லை, பிற நாடுகள் சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல. ஏன்னா இதை வந்து மௌனம் காக்காது. ஒரு நீங்கள் அறிக்கை விடங்கிற பேரில் இப்போ இந்தியா கூட அறிக்கை விடலாம், ஏதாவது ஒன்று சொல்லலாம். பட் அமெரிக்காவை எதிர்த்து இப்போ அது எந்த மாதிரியான இருக்கும்? சைனா என்ன பண்ண குறிப்பாக? ஏன்னா அமெரிக்கா என்ன வாங்குறதே சைனா தான். ஆமாம், எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி இப்போ அமெரிக்காவுக்கு எதிரியான நாடுகள்லாம் நிறைய இருக்குது. இல்லை கியூபா இருக்குது, சைனா இருக்குது, ரஷ்யா, ஈரான், இவங்கெல்லாம் வந்து தே ஆர் ஆல் அகெயின்ஸ்ட் யூஎஸ் டாமினன்ஸ். ஸோ இப்போது பக்கத்துலேயே கியூபா நாடு இருக்குது. ஸோ கியூபா, மெக்சிகோ, இன்ஃபேக்ட் ஈரான், இவங்கெல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து இனிமேல் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்றது யோசிப்பாங்க. பட் ஐம் ஷூர் அதோட நீ சொன்ன மாதிரி கியூபா ஈரானோட நிற்குமா? இந்தியா, ரஷ்யா, சைனா வர வருமா? இல்லை, இந்தியா, ரஷ்யா, சைனா வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து. இப்போ இந்தியா, ரஷ்யா, சைனா ஒன்று சேர்ந்துச்சுன்னா அந்த உலகமே வந்து கொஞ்சம் நடுங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் இருக்கிற அந்த ஒரு பாண்டிங், இப்போது இந்தியா சைனா கொஞ்சம் கொஞ்சமாக பாண்டிங் வந்துருக்கு. பட் இந்தியா அண்ட் ரஷ்யாவோட பாண்டிங் வந்து வேறு லெவல். அது வந்து எந்த ஒரு நாடாலையும் எதுவுமே பண்ண முடியாது. நீ என்ன தான் சொன்னாலுமே லேட்டஸ்ட்டாக இப்போ விளாடிமிர் புதின் வந்துட்டு போனார். அவர் வந்து எவ்வளோ ஒரு இந்தியாவுக்கு டிஃபென்ஸ் டெக்னாலஜிலேருந்து, நோஹவுலேருந்து, அந்த கோட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க. பிரம்மோஸ்ன்றது வந்து இந்தியா ரஷ்யா கூட சேர்ந்து பண்ணுற மிசைல்ஸ் தான். இப்போ இந்தியா டிஆர்டிஓ, பிஇஎல் எல்லாம் சேர்ந்து அந்த ஈவன் வார்ஹெட்ஸ், அந்த இதெல்லாம் கூட நம்ம இது பண்ணணும். அந்த பிரெயின் பிஹைண்ட் த வார்ஹெட் இருக்குல்ல, அந்த சீக்கிங் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் கூட இவங்க மிசைலுக்கு வேண்டிய அந்த சீக்கர்ஸ்லாம் கூட இங்கேயே லோக்கலாக மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சிருக்காங்க. ஏன்னா யூஎஸ் வந்து வாங்கக்கூடாது, சாங்ஷன்ஸ் போட்டுருவாங்க அப்படின்றதுனால. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கியூபா should be Colombia, Cuba. Most of the countries in South America are against US தான். Like Guiana, French Guiana, Cuba, Colombia, Brazil ஒரு அளவுக்கு, ஈக்குவேடர் எல்லாமே வந்து கொஞ்சம் they are against US ஓட தாட் ப்ராசஸ். அண்ட் மோரோவர் இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ஸில், இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து எல்லாமே சாங்ஷன்ஸ் ஆன நாடு, யூஎஸால் சாங்ஷன்ஸ் ஆன நாடுகள் இதுங்கெல்லாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக எஸ்கலேட் ஆகும். இப்போ அடுத்த டென்ஷன் ஃப்ளாரிங் எங்கன்னா ஈரானில். இப்போ ஈரானுக்கும் இங்கே இன்றைக்கி ஒரு ட்ரம்ப் வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு. அந்த ப்ரொட்டஸ்ட்டில் நடந்துட்டுருக்கு. அந்த இதில் நாட்டுக்குள்ளே இருக்கிற பணம் விற்கிறதுனால ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டுருக்கு. ஈரானுக்கும் ட்ரம்ப் வந்து வார்னிங் கொடுத்துருக்காரு இன்றைக்கி. இந்த மாதிரி நீங்கள் வந்து பீஸ்ஃபுல் ப்ரொட்டஸ்டர்ஸை வந்து நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி எதாவது நீங்கள் பண்ணிங்கன்னா நாங்கள் லோட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாத்துக்குமே உங்கள் யூஎஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் டாமினேட் பண்ணி எல்லாரையுமே ஓவர் ரூல் பண்ணி பண்ணணும்னு பார்க்குறாங்க. விச் என்னோட பார்வையில் பார்த்திங்கன்னா தப்பு அப்படின்னு தோணுது. பட் we can't say anything. இது எவ்ரிதிங் இஸ் வேர்ல்டு பொலிட்டிக்கல், ஜியோ பொலிட்டிக்கல் கேம்ஸு. இது எதுக்கு இப்படி நகர்றதுன்றது அவங்களுக்கு. ஆனால் ஒரு விஷயம் அவர் எனக்கு என்ன சொல்கிறதுனா, இந்த சவுத் அமெரிக்கா, இந்த கொலம்பியா, வெனிசுலா ஆர் ட்ரக் போன் கண்ட்ரிஸ், நிறைய ட்ரக்ஸு இருக்குது. ஸோ ஆனால் அந்த ட்ரக்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அழிக்கிறதுனா ஐம் வித் அமெரிக்கா. ஏன்னா அது வந்து கரெக்டு தான். ஏன்னா ட்ரக்ஸ் வந்து ஒரு இட்ஸ் நாட் அ குட் திங் ஃபார் த ஹியூமன் லைஃப். பட் அந்த ட்ரக்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் மற்றதெல்லாம் சேர்த்து நீங்கள் டேக் ஓவர் பண்ணுறது அப்படின்றது தப்பான விஷயன்றது எனக்கு தோன்றுது. ஸோ இந்த விஷயத்தில் ஐ டோட்டலி டிஃபர். ஆனால் இந்த நிமிஷத்துக்கு சிவிலியன் கேஷுவாலிட்டிஸ், சிவிலியன்ஸ்க்கு என்ன ஆச்சு, சிவிலியன்ஸ் எப்படி இருக்காங்க, சிவிலியன்ஸோட சிச்சுவேஷன் என்ன அப்படின்றது ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. ஏன்னா கேரக்கஸில் தாறுமாறாக குண்டு போடுறாங்க, தாறுமாறாக அடிச்சிட்ருக்காங்க. இதில் மிசைல்ஸ் அண்ட் ராக்கெட் ஸ்ட்ரைக் ஆகிட்டுருக்கு. நீங்கள் அது ஒரு வீடியோ வந்தது யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்க. அந்த அளவுக்கு அப்படி ராக்கெட்ஸ் டப்புன்னு அடிச்சுன்னு இருக்குது கேரக்கஸ் கேபிட்டல். தலைநகர்லேயே போடுறாங்கன்னா தலைநகர் ஒரு செயல் கண்டிப்பாக அது வந்து ரொம்ப ஒரு கவலைக்கிடமான ஒரு செயல் தான். இது வந்து
எந்த இதில் முடியும் அப்படின்னு. முதல் கட்டமாக சப்போர்ட்டுக்கு வெனிசுலாக்கு நாங்கள் ஆதரிச்சு வரோம்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நாடு ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட ஏன்னா அந்த அதிபரே அப்படி சொல்லியிருக்கிறாருன்னா அவர் நாடு கடத்துறாங்க வேற விஷயம், பட் ஆனால் நாங்கள் உறுதுணையாக நிற்போம். கண்டிப்பாக ரஷ்யா சைனா வரலாம், கியூபா கண்டிப்பாக இருக்கலாம், இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக தி மைட் சப்போர்ட். ஏன்னா ஈரானுக்குள்ளேயே இப்போ பிரச்சனை வருது, அதனால் ஈரான் கான்ட் சே எனிதிங். பட் ரஷ்யா சைனா there can be a possibility that Russia and China can start supporting Venezuela. அப்படி வந்தால் இந்த போக்கு எப்படி சார் போகும்? ரஷ்யா சைனா உள்ள வருது, வெனிசுலாக்கு ஆதரவாக வருதுன்னா இது எப்படி போகும்? இல்லை, இது இட் வில் ஹேவ் அ டிஃப்ரெண்ட் டேஞ்சன்ட். இப்போ வந்து டோட்டலாக அவங்க கேப்சர் பண்ணியிருக்காங்க. ரஷ்யாவுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ், அங்கேயே நீங்கள் வந்து அடிக்கணும் அப்படின்னா என்ன, இது யூஎஸ்க்கு ரொம்ப ப்ராக்சிமிட்டி. ஃப்ளாரிடாலேருந்து டெக்ஸஸ்லேருந்து கிட்டக்க, அந்த ஃப்ளாரிடா ஸ்டேட்லேருந்து கிட்டக்க சவுத் அமெரிக்கா அந்த சீல. ஸோ இட் இஸ் நம்ம ரஷ்யாவோ சைனாவோ அங்கேருந்து வந்து பண்ணணும் அப்படின்னா இட் பி அ டிஃபிகல்ட் பால் கேம் ஆல் டுகெதர். ஆனால் முடியுமா? இங்கேருந்தே பண்ண முடியுமா? ரஷ்யா கண்டிப்பாக பண்ண முடியும். ரஷ்யாவுக்கு இருக்கிற பவருக்கு என்ன சார், 3 வருஷமாக யுக்ரைன் வார சண்டை போட்டுட்ருக்காங்க. 3 வருஷமாக சஸ்டெயின் பண்ணிவிட்டு க்ரோத் எக்கானமியும் வளர்த்துட்டு அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த உள்ள அந்த எக்கானமியும் வளர்த்துட்டு அட் தி சேம் டைம் அவங்க அந்த போரையும் நடத்திட்டு தானே இருக்காங்க. ஸோ 3 வருஷமாக ஒரு கண்ட்ரி போரும் பண்ணிட்டு இருக்காங்க, அதுவே எக்கானமி இருக்குது. மற்ற கண்ட்ரி கூட இன்னும் எதிர்பார்ப்பும் ஆதரவும் கேட்காம அவங்களே தனியாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஆனால் யுக்ரைன் பாருங்க, எல்லா கண்ட்ரிலையும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ரஷ்யா அந்த கண்ட்ரி நான் போய் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லை, அவனை தனிச்சுன்னு இது பண்ணிச்சிருக்கேன். ஸோ ரஷ்யா இஸ் அ கண்ட்ரி and I'm so happy that India is very close to Russia, and Russian is a people who can be always trustworthy. Ennikume they are the most confident people who always stand with India, and Russia and India are like ரெண்டும் இணை பிரியாத ஒரு நண்பர்கள். நிச்சயமா. இப்போ வெனிசுலாவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக ரஷ்யாவும் சைனாவும் கூட வரலாம், வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறீங்களா? அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா இங்கேருந்து கூட ஏவுகணை வந்து அந்த வெனிசுலா இருக்க பகுதிக்கு வந்து, ஏன்னா நீங்கள் சாத்தியம் இல்லை, கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா பக்கத்தில் இல்லைங்கிறீங்க, ஆனாலும் முடியுமான்னு கேட்குறேன். அது அதிநவீன ஏவுகணைகள்லாம் இருக்கு இல்லை, ICBM இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்ஸ்னுலாம் நிறைய இது வச்சுருக்காங்க. இந்தியா கிட்டே இருக்குது, ரஷ்யா கிட்ட இருக்குது, சைனா கிட்ட இருக்குது. எல்லாம் 10,000 கிலோமீட்டர் தள்ளி அடிக்கிறது, 5,000 கிலோமீட்டர் தள்ளி அடிக்கிறது எல்லாமே இருக்குது. பட் இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல் வந்து இங்கேருந்து அவங்கக்கிட்ட அந்த இதை வச்சு ஸ்டாப் பண்ணணும், அந்த மீடியேட்டர்ஸ் வச்சு அதை ஸ்டாப் பண்ணலாம். இல்லை அவங்களோட ட்ரோன்ஸ் இதை வச்சு அந்த அட்டாக் வந்து டிவியேட் பண்ணலாம், ஐசிபிஎம்ஸை டிஃப்ளெக்ட் பண்ணலாம், எல்லாமே இருக்குது. அவங்கள்ட்டையும் இந்த மிசைல் டிஸ்ட்ரக்டர்ஸ் இருக்குது, மிசைல் பிரேக்கர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை வச்சு பண்ணலாம். பட் அட் த சேம் டைம் ஆனால் இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் வந்து இப்போ அதுதான். இப்போ வந்து இன்னும் ஃபுல்லாக என்ன அவங்க அசஸ் பண்ணுறதுக்குள்ளே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவர் நைட்டில் இந்த அட்டாக் நடந்திருக்கு. ஜஸ்ட்டு ஒரு டிசம்பர் 25லேருந்து தான் கொஞ்சம் டென்ஷன்ஸ்லாம் அதிகமாக. ஏன்னா நிறைய போட்ஸ், நிறைய ட்ரக் டிராஃபிக்கிங், இந்த ட்ரக்கு மூவ் பண்ணுற போட்ஸு, அப்புறம் 2 ஷிப் லோட்ஸ் ஆஃப் ஃபியூவல்லாம் வந்து சீஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கேப்சர் பண்ணதுனால ஒரு பாகம் வந்து வெனிசுலாவுக்கு எக்கானமி அடி வாங்கியிருக்கு, பணம் வரல, எல்லாமே இல்லைலாம் சொல்கிறீங்களே சார். யூஎஸ் மானங்கட்டு போயிட்டு இன்றைக்குமே வந்து வெனிசுலா வந்து 100 பேரல் ஆயில், க்ரூட் ஆயில் வாங்கிட்டு இருக்காங்க. எதுக்கு வாங்குறாங்க? அவங்க மேலே சாங்ஷன்ஸ் போடுறாங்க, ஆனால் 100 பேரல் க்ரூட் ஆயில் இப்போவும் வாங்கிட்டு இருக்காங்க. இது மானங்கட்ட பழப்பு மாதிரி இல்லையா சொல்லுங்கள்? யூஎஸ்க்கு நீங்கள் வந்து சாங்ஷன்ஸ் போடுவீங்க, ஆனால் அவங்ககிட்டேருந்து நீங்கள் வாங்குறதுனா மற்றவங்களாம் வாங்கக்கூடாது, நீ வாங்கினா அப்புறம் நீ என்ன ரஷ்யா கொடுக்குது? ரஷ்யா எங்க சார்? இது வெனிசுலாலேருந்து சொல்கிறேன். வெனிசுலா மேலே சாங்ஷன்ஸ் போட்டு இந்த குற்றச்சாட்டு ரஷ்யாவிடம் இருந்துச்சு. ரஷ்யாவிடம் வந்து இந்தியா என்ன ஆகக்கூடாது, ஆனால் இவங்க மட்டும் ஒரு சில பொருட்கள் வாங்கி. ஏன் யூரோப் வாங்கியிருந்தாங்க? ரஷ்யா கிட்டேருந்து யூரோப் எனர்ஜிலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க கேஸ் எல்லாம் வந்து இவங்ககிட்ட ரஷ்யாட்ட தான் வாங்கியிருந்தாங்க. இந்தியா மட்டும் வாங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. யூரோப் வெனிசுலாவும் ரஷ்யாவும் இதை ஏன் கொடுக்குதுன்னு கேட்குறேன். மறுக்க முடியாது, அவங்களுக்கு எக்கானமி தான் சார். நீ எனக்கு எங்கிட்ட நீ வாங்கியிருந்தேன்னு ஆகணும். நான் இப்போ ரஷ்யா மிரட்டல், இது ஒரு வகையான மிரட்டல். ரஷ்யா வாங்கலன்னு வச்சுக்கோங்களேன், ரஷ்யா கிட்ட நீங்கள் வாங்கலாம், நாளைக்கு யூரோப் இருட்டாயிடும். யூரோப் கிட்ட கேஸ் இல்லை. நீங்கள் எடுத்துக்கோங்களேன், நீங்கள் ஃப்ரான்ஸும் சரி, இவனும் ஜெர்மனியும் சரி, செக்கோஸ்லோவாக்கியா சரி, எல்லாமே வந்து ரஷ்யா கிட்ட தான் வாங்குறாங்க. வாங்கலைன்னா அவங்களுக்கு ஒரு பழப்பு ஓடாது சார். ஏன்னா ரஷ்யன் ஆயில், ரஷ்யன் கேஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தெம். யுரேனியம் வாங்கிட்டு இருக்காங்க சார் ரஷ்யா கிட்டேருந்து. யூஎஸ் யுரேனியம் வாங்கிட்டு இருக்காங்க. ஏன் வாங்கிட்டு இருக்காங்க? யுரேனியம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? நியூக்ளியர் பவருக்கு, சப்மரீன்ஸ்க்கும், நியூக்ளியர் இதுக்கும், ரியாக்டர்ஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்க. ரஷ்யா கிட்டேருந்து யுரேனியம் வாங்கிட்டு இருக்காங்க மானங்கிட்டு போய் யூஎஸ். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தெரியலையா? அதுதான் சொல்கிறேன் சார். இட்ஸ் ஆல் அபவுட் ஜியோ பொலிட்டிக்கல். இது எப்படி வந்து எப்படி யூஎஸ் டாமினன்ஸ், நாங்கள் தான்
சுப்ரீம், எங்கள் கீழே தான் எல்லாருமே அப்படின்னு. யூஎஸ் இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஆயில் சார். யூஎஸ் கிட்ட இல்லாத ஆயில் ரிசர்வ்ஸே கிடையாது. அப்படியுமே எதுக்கு வெனிசுலா வாங்கினா, வெனிசுலன் க்ரூட் வந்து பெஸ்ட் க்ரூட் ஃபார் டீசல். அதனால தான், ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த வெஹிக்கிள்ஸ், இன்ஃபேக்ட் நீங்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா சார், டீசல் வந்து காஸ்ட்லியர், பெட்ரோல் சீப்பர். ஆனால் இந்தியாவில் பெட்ரோல் காஸ்ட்லி, டீசல் சீப்பு. ஏன்னா டீசல் இஸ் யூஸ்ட் பை ஆல் த ட்ரக் டிரைவர்ஸ் இதெல்லாம், அதனால இது பண்ணு. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இஸ் சீப்பர், டீசல் இஸ் காஸ்ட்லியர். ஆனால் இந்தியாவில் அப்படி உல்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து எவ்ரி திங் ஒர்க்ஸ் ஆன் அ ஜியோ பொலிட்டிக்கல் தாட்ஸ் தான். இறுதியான ஒரு கேள்வி, இந்த போக்கு, இந்த தாக்குதல் இது அடுத்து நீடிக்குமா, இல்லை இதோட ஆஃப் பண்ண பார்ப்பாங்களா? இது வந்து 100% யூஎஸ் வந்து என்ன பண்ணணும்னா, வெனிசுலாவில் தனக்கு ஆதரவான ஒரு பிரசிடெண்ட்டை உட்கார வச்சு, டெமோக்ராட்டிக்காக உட்கார வச்சு, அவங்க இவங்க என்ன, நாம் என்ன சொல்கிறோமோ அதுபடி கேட்குறோம், அந்த மாதிரி ஒரு ஆளை உட்கார வச்சு, பொம்மை பிரசிடென்ட் மாதிரி உட்கார வச்சு, யூஎஸ் வில் ஆல்வேஸ் ட்ரை டு டாமினேட். அதுதான் சார், அதுக்கு தான் இந்த போக்கே. இது வந்து 2023 தேர்தல் நடந்தது, நிக்கோலஸ் மதுரோ வின் பண்ணார். அதுக்கப்புறம் அவங்க வந்து இல்லை, இது வந்து சதி திட்டமாக வின் பண்ணியிருக்காங்க, இது வந்து சரியான ஒரு கட்டமைப்பில் அவங்க வின் பண்ணல, இந்த எலெக்ஷன் வந்து சரியாக டெமோக்ராட்டிக்காக நடக்கலை, இவங்க வந்து சீட் பண்ணி வந்துட்டாங்க அப்படின்ற விஷயத்தை தான் காலம் காலமாக அமெரிக்கா வந்து பிற நாடுகளை தன்வசப்படுத்தி தான் வந்து ஆக்குபேட் பண்ணிட்டு இருக்கு. கண்டிப்பா வரக்கூடிய காலங்கள்ல மாறதர செய்ய இன்னமும் அப்படியே இருக்குமா? நீங்க எப்படி ஈராக்க வந்து எப்படி அவரை கொண்டு அது வச்சிருக்காரு இது வச்சிருக்காரு சொல்லி சதாம் ஹுசைன் வந்து கொன்னாங்களோ, அந்த நிலைப்பாடு இப்ப வராது. இனி எந்த தலைவரும் தயாரா இல்லை, இனி விட்டு கொடுக்குமா? இப்போ எல்லாருக்குமே வந்து எல்லாருமே வந்து தேவ் ஸ்டார்டட் திங்கிங் யூனிக்லி சார். எல்லாம் பழைய மாதிரி கிடையாது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ இந்தியாவை எவ்வளோ ப்ரெஷர் பண்ணாங்க, நாங்கள் சொல்கிறபடி இங்கே ஆயில் வாங்கக்கூடாது, அது பண்ணக்கூடாது. ஆனால் இந்தியா வந்து சக்கமாகலையே ப்ரெஷரில். இந்தியா என்ன சொன்னாங்க, எங்கள் இஷ்டம், எங்கள் ஃபாரின் பாலிசி, நாங்கள் எப்படி பண்ணுவோம், எங்களுக்கு என்ன வேணுமோ அது வாங்கிப்போம், எங்களோட பாலிசி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் ஃபைட் பண்ணுறாங்க. நிச்சயமாக சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.